2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் ஒரு புதிய தலைமுறையின் ஒரு எதிர்பார்ப்பாக உள்ளது. இதை தமிழக வெற்றிக் கழகம் வெற்றிமயமாக்க முடியுமா என்பதுதான் ஒரு $1 மில்லியன் கேள்வி. ஏனென்றால் விஜய் தனியாக தேர்தலை சந்திக்க நேரிட்டால் அவர் மிகப்பெரிய அரசியல் சக்திகளை எதிர்கொள்ள நேரிடும். டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி போன்ற கட்சிகளை அவர் நேருக்கு நேர் எதிர்கொள்ள நேரிடும். இந்த பெரிய கட்சிகளின் நடுவே புதிய கட்சியாக தோன்றியுள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு தனிப்பெரும் சக்தியாக தோன்ற வேண்டுமானால் அவரிடம் சிறப்பான திட்டங்கள் மக்களிடம் ஈடுபட வேண்டும். நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றிக் கழகம் மூலமாக சில மக்கள் நலப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் இவை அனைத்தும் வாக்காளர்கள் நம்புகிறார்களா? அவர்கள் மாற்றத்தை விரும்பினாலும் அது வாக்களிப்பில் பிரதிபலிக்குமா என்று கமெண்டில் சொல்லுங்கள். இறுதியில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தல் இளைய தலைமுறையின் ஒரு திருப்புமுனையாக அமையுமா? வாழ்க்கையில் மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கு விஜய் ஒரு புதிய சக்தியாக திகழ்வாரா? தீர்வு உங்கள் வாக்குதான். 2026 தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறீர்கள்? விஜய் முதல்வராக கூடுமா? கீழே உங்கள் கருத்தை சொல்லுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏனெனில் மாற்றம் பேசுவதில் இல்லை, தெளிவான முடிவெடுப்பதில் தான் நடக்கும்.